நாட்டுக்கோழி உள்ளிட்டவற்றை தமிழகத்திற்குள் கொண்டு வருவதற்கு தடை விதித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அங்கு பறவை காய்ச்சல் பரவி வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ பறவை காய்ச்சலுடைய தாக்கம் கேரளாவில் எந்த அளவுக்கு இருக்கு? தமிழக அரசு இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு தீவிரம் அதிகமாக இருக்காங்க? கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் காரணமாக 2 மாவட்டங்களில், எல்லையோர மாவட்டங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கேரளாவிலிருந்து இந்த கோழி மற்றும் கோழி முட்டை மற்றும் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் என இந்த கோழி சார்ந்த எந்த பொருட்களையுமே தமிழகத்திற்கு எடுத்து வருவதற்கு கூடாது என்று தமிழக கால்நடைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2 வாரத்திற்கு மேலாகவே சுகாதாரத்துறையின் சார்பாக பறவை காய்ச்சலுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களில் எடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்போது கால்நடைத்துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தடையானது கண்காணிப்பதற்காக 26 இன்ஃபுளுன்சா, இந்த ஏவியன் இன்ஃபுளுன்சா என்று சொல்லக்கூடிய இந்த பறவை காய்ச்சல் வைரஸை கண்டுபிடிப்பதற்காக தமிழகம் முழுவதும் 26 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய 6 மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 26 கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு எல்லாம் செய்யப்படுது. குறிப்பா சுகாதாரத்துறையின் சார்பாகவும் சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த எல்லையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல காய்ச்சல் காரணமாக எண்ணிக்கை எதுவும் அதிகமா இருக்குதா, மக்கள் எதுவும் வேற தொற்றின் காரணமாக எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிக்குவதற்கு சுகாதாரத்துறையும் உத்தரவிட்டிருக்கிறது. கால்நடை துறையின் சார்பாக கோழிகளை இங்க தமிழகத்துக்கு எடுத்து வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரக்கூடிய நிலையில் அது சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.